உங்கள் மதர்லேண்ட் டிவியில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள அம்பலத்தாடி கிராமத்தில் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பெருமாள் கோவில் சிதிலமடைந்து அங்கு பெருமாள் சிலையும் மற்றும் ஸ்ரீதேவி, பூதேவி, கருடாழ்வார் சிலைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தையும் உங்களது மதர்லேண்ட் டிவியில் கண்டுகளியுங்கள். என்னுடைய பேர் வினோத். நான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் சமயங்கள், தத்துவம் மற்றும் மனிதநேய சிந்தனை புலத்தில் முதுகலை மாணவராக படிச்சுக்கிட்டு வருகின்றேன். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகாவுக்கு உட்பட்ட அம்பலத்தடி கிராமத்தில் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிற்கால பாண்டு காலத்தைச் சேர்ந்த, அதாவது கிபி 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பெருமாள் கோயில் சிலைகளும் பெருமாள் கோயில் சிலை கல்வெட்டு கோவில் இருந்ததுக்கான ஒரு கல்வெட்டும் இன்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சென்ற காரணத்தால் இந்த பெருமாள் கோயிலானது சிதலமடைந்து இருக்கின்றது, சேதமடைந்து இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த பெருமாள் கோயில் என்று மக்கள் மேற்பரப்பு கலாய்வு நான் செய்யும் போது இந்த ஊரில் பெருமாள் கோயில் ஒன்று இருக்கின்றது. அதில் சிலைகள், சிதைந்த சிலைகள் இருக்கின்றன, மேலும் ஒரு கல்வெட்டு இருக்கின்றது என்ற எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த காணொளி. இந்த பெருமாள் கோயில் இருந்ததுக்கான கிபி 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு கல்வெட்டானது. இந்த கல்வெட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 வரி மட்டும்தான் இருக்குது. இதனுடைய எழுத்தமைதி வைக்கும் போது கிபி 12ஆம் நூற்றாண்டு, அதாவது பிற்கால பாண்டு காலத்தை சேர்ந்த நம்ம கல்வெட்டு என்பதை நாம் உறுதி செய்ய முடிகிறது. அதனுடைய இந்த 2 வரியில என்ன குறிப்பீடு இருக்குது என்று கேட்டால், ஓ இன்று, இந்த ஒன்று அப்படின்ற சொல்லு மட்டும்தான் தெளிவாக இருக்கு. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய 2 எழுத்துக்கள் சிதலம் அடைந்திருக்கின்றது. மேற்பகுதியானது ஒரு முடிவு பெறவில்லை. அப்ப இந்த கல்வெட்டு அடிப்படை, ஆனால் இது ஒரு துண்டு கல்வெட்டு, ஆனால் மிகப்பெரிய கல்வெட்டாக இருந்திருக்கின்றது. ஆனால் இந்த காலத்தின் மாற்றத்தால் கோவில் சிதைந்த காரணத்தினால் இந்த தற்காலத்தில் இந்த மக்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வசூல் செய்து ஒரு பெருமாள் கோயிலை நாம் இந்த ஊருக்கு கட்ட வேண்டும், ஒரு நினைவாக கட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த ஊர் மக்கள் ஒரு தற்காலத்தில் கிடைக்கக்கூடிய கட்டுமான கற்களை வைத்து, ஏற்கனவே சிதலமடைந்த பெருமாள் கோயிலுடைய கட்டுமான கற்களை வைத்து இந்த கட்டடத்தை தற்காலத்தில் எழுப்பியிருக்கின்றார்கள். மேலும் இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 2 பெருமாள் சிலைகளும் கிடைக்கின்றன. மேலும் ஒரு பெரிய பெருமாள் சிலையும் கிடைக்கிறது, ஒரு சிறிய அளவிலான பெருமாள் சிலையும் கிடைக்கின்றது. அதே போல அவருடைய தேவிமார்களான ஸ்ரீதேவியும் பூதேவியினுடைய சிற்பங்கள் 2 கிடைக்கின்றன. மேலும் கருடாழ்வாரனுடைய சிற்பமும் கிடைக்கின்றது. இந்த ஊரை சுற்றி நாம் பார்க்கும்போது, இப்படி இந்த ஊரை சுற்றி நம்ம பார்க்க, அதாவது கலாய்வு செய்யும் போது நிறைய பெருமாள் கோயிலினுடைய எச்சங்களும் காணப்படுகின்றது. அதனை தாண்டி பெருமாள் கோயில் சிலைகளும் கிடைக்கின்றது. இன்னும் நம்ம தோண்டி ஏதாவது ஒரு கலாய்வு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த கட்டுமான கற்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது.
அம்பலத்தடி பகுதியில் பெருமாள் கோயில் என்றதுக்கான ஆதாரமாக இந்த ஊரினுடைய ஊரணி பகுதியில் வந்து ஒரு பெண் சிலையானது இடம்பெறுகிறது. இந்த சிலை வைத்து நம்ம பார்க்கும்போது ஸ்ரீதேவியினுடைய சிற்பமாக இடம்பெறுகிறது. மார்பில் கச்சை அணிந்திருக்கிறார்கள். அதே போல சாய்வு உள்ள ஒரு நடன கோலத்தை இந்த சிலையானது கொண்டுள்ளது. தோள்பட்டை, கை, கால் போன்ற பகுதியில் வந்து அணிகலன்கள் காணப்படுகிறது. தலை இல்லாமல் காணப்படுகிறது. இதனுடைய அமைப்பை அடித்து வைத்து நம்ம பார்க்கையில், இதனுடைய வடிவில் தன்மையை வைத்து பார்க்கையில் கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்பதை உறுதிப்படுத்த முடிகிறது. அதே போல இந்த சிலை பக்கத்தில் அருகில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெருமாள் சிற்பம் இருக்கிறது. இதில் சங்கு சக்கரம், அதே போல பெருமாள் தலையில் கிரீடம் அணிந்தவாறும் உடலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அணிகலன்கள் அணிந்தவாறும் காணப்படுகிறார். ஆனால் இந்த சிலைகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து கால் பகுதிக்கு மேலே வந்து கால் பகுதியானது கிடைக்கப்படவில்லை. கிடைத்திருப்பது நம்ம ஒரு பாதி அளவு ஒரு துண்டாகத்தான் இந்த பெருமாள் சிலை காணப்படுகிறது. அதே போன்று இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஊரில் வந்து ஒரு விநாயகர் கோயிலானது இடம்பெறுகிறது. இந்த விநாயகர் கோயிலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கருடாழ்வாருடைய சிலையானது இடம்பெறுகிறது. இந்த கருடாழ்வார் வந்து கைகூப்பி வணங்கியவாறு இருக்கின்றது. ஆனால் இந்த சிலையும் பாதி அளவு தான் இருக்கிறது. கால் பகுதியானது கிடைக்கவில்லை. அதன் அடிப்படையாக வைத்துதான் இந்த சிலையை தற்கால மக்கள் வந்து சிமெண்ட் தளம் போட்டு அமைத்திருக்கிறார்கள். இந்த கருடாழ்வாரனுடைய சிலை பார்த்தோம் அப்படின்னா காது பகுதியில் வந்து அணிகலன்கள் காணப்படுகிறது. அதே போல கழுத்து பகுதியில் 3 வகையுள்ள ஒரு ஆரம் போன்ற ஒரு அமைப்பை கொண்ட ஒரு அணிகலன் காணப்படுகிறது. அதே போல தோள்பட்டை, கை ஆகிய பகுதியிலும் அணிகலன் காணப்படுகிறது. அதே போல இந்த சிலையினுடைய பிற்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா இறக்கை போன்ற ஒரு அமைப்பை, பறவையினுடைய இறக்கை போன்ற ஒரு அமைப்பை கருடாழ்வாரனுடைய தன்மையை அடிப்படையாக வைத்து கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிற்கால பாண்டியர் காலத்தைச் சேர்ந்த சிலை என்பதனை அதனுடைய வடிவில் தன்மையை அடிப்படையாக வைத்து நாம் உறுதி செய்ய முடிகிறது. உங்கள் மதர்லேண்ட் டிவியை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.